श्लोका नंबर 22. ये हि संस्पर्शजा भोगाः दुःखयोनय एव ते आद्यन्तवन्तः कौन्तेय न तेषु रमते बुधः. ஸோ இங்கே இந்த ஸ்லோகத்தில் கிருஷ்ணர் ஹியூமன் பீயிங்ஸுடைய பேசிக் ப்ராப்ளம் பற்றி சொல்கிறார். ஃபண்டமெண்டல் ப்ராப்ளம் ஆர் யூனிவர்சல் ப்ராப்ளம் ஆஃப் ஹியூமன் பீயிங். ஸோ இப்போ நம்ம கீதா படிக்க வரோம் அப்படின்னா நம்மளை வேதாந்தா ஸ்டூடெண்ட் அப்படின்னு நாம் சொல்லிக்கலாம். அப்போ வேதாந்தா ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொன்னால் முதல்ல நமக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா ப்ராப்ளம் என்னன்னு தெரிஞ்சாதான் நம்ம அதுக்கான சொல்யூஷனை தான் பார்த்துட்டுருக்கோமா அப்படின்னு புரிஞ்சுக்க முடியும் இல்லையா. அப்போ என்ன பேசிக் ப்ராப்ளம், அந்த பேசிக் ப்ராப்ளமுக்கு சாஸ்திரம் என்ன பேர் கொடுக்கறது அப்படின்னா சம்சாரா அப்படின்னு பேர் கொடுக்கறது. ஸோ என்ன ப்ராப்ளம் அது? இந்த வேர்ல்டில் இருக்கிற ஒவ்வொரு ஆப்ஜெக்டும், நிறைய ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கு இல்லையா வேர்ல்டில். இப்போ இந்த ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் எப்படி நாம் கான்டாக்ட் பண்ணுறோம்? நிறைய ஆப்ஜெக்ட்ஸ் நமக்கு வெளியில் இருக்குது. அந்த பொருள்களை எல்லாம் எப்படி நாம் கான்டாக்ட் பண்ணுறோம்? எதை யூஸ் பண்ணி? சென்ஸ் ஆர்கன்ஸை யூஸ் பண்ணி நாம் கான்டாக்ட் பண்ணுறோம். சென்ஸ் ஆர்கன்ஸுக்கு பேர் இந்திரியம் அப்படின்னு பேர். சரி, அப்படி கான்டாக்ட் பண்ணும் பொழுது அது நமக்கு என்ன கொடுக்கறது? ஒரு சுகத்தை அது நமக்கு கொடுக்கறது இல்லை, ஒரு விதமான திருப்தியை அது நமக்கு கொடுக்கறது. அப்போ அந்த ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குல்ல, அதை சாஸ்திரம் சொல்கிறது விஷயா அப்படின்னு அதுக்கு ஒரு பேரை கொடுக்கறது. அதாவது நம்மளுடைய இந்திரியத்துக்கு எது ஆப்ஜெக்டாக இருக்கோ அதுக்கு பேர் விஷயா, இந்திரிய விஷயா அப்படின்னு ஜென்ரலாக அதை சொல்லுவோம். இப்போ அந்த இந்திரிய விஷயத்துக்கு என்ன கெப்பாசிட்டி இருக்குது அப்படின்னு சொன்னால் சுகம் கொடுக்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குது. சுகம் ஆர் இந்த இடத்துல கிருஷ்ணர் யூஸ் பண்ணுற வார்த்தை போகா அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுற. அப்போ இந்த விஷயத்திலேருந்து உண்டாகிற சுகம் இருக்குல்ல, அதை சம்ஸ்பர்ஷஜா போகாஹா அப்படின்னு இங்கே கிருஷ்ணர் சொல்கிறார். ப்ளஷர்ஸ் born அவுட் ஆஃப் இன்டராக்ஷன். சம்ஸ்பர்ஷ அப்படின்னு சொன்னால் இன்டராக்ஷன், கான்டாக்ட் அப்படின்னு அர்த்தம். ஜா அப்படின்னா born அவுட் ஆஃப், போகஹா அப்படின்னா சுகம் ஆர் ஹாப்பினஸ். இப்போ சம்ஸ்பர்ஷஜான கான்டாக்டிலேருந்து, போகாகனா கான்டாக்டிலேருந்து பிறந்த ஹாப்பினஸ். எதுக்கும் கான்டாக்டு? சென்ஸ் ஆர்கன்ஸ் அண்ட் சென்ஸ் ஆப்ஜெக்ட். இப்போ 5 சென்ஸ் ஆர்கன்ஸ் நம்மக்கிட்ட இருக்குது. கண்ணு, காது, மூக்கு, நாக்கு, தோல். சென்ஸ் ஆப்ஜெக்ட்ஸ் என்னது? சப்த. அதை எப்படி கேட்டகரைஸ் பண்ணலாம்? நிறைய விஷயங்கள் இருக்குது. நிறைய விஷயங்களை கேட்டகரைஸ் பண்ணணும்னா சப்த, ஸ்பர்ஷ, ரூப, ரச, கந்த. சரி, வெறும் சென்ஸ் ஆப்ஜெக்ட்ஸ் மட்டும் இருந்தது அப்படின்னா அதால் நமக்கு ப்ளஷரை கொடுக்க முடியுமா? இல்லை வெறும் சென்ஸ் ஆர்கன்ஸ் மட்டும் இருக்குது அப்படின்னா அதால் ப்ளஷரை கொடுக்க முடியுமா? இப்போ என்ன பண்ணி ஆகணும்? சென்ஸ் ஆர்கனும் சென்ஸ் ஆப்ஜெக்டும் கான்டாக்ட் பண்ணினா தான் அதிலிருந்து நமக்கு அந்த ப்ளஷர் ஆனது கிடைக்கிறது. என்ன ப்ளஷர் ஏற்படுறதோ அதுக்கு பேர் சம்ஸ்பர்ஷஜா போகாஹா. இப்போ எனக்கு எது போகஹாவோ அது உங்களுக்கு போகஹாவாக இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. கரெக்டாக? எனக்கு பிடிச்ச விஷயம் எல்லாம் ஆர் எனக்கு ப்ளஷர் கொடுக்கக்கூடிய விஷயம் உங்களுக்கு ப்ளஷர் கொடுக்கணுமானா நாட் நெசசரி. ஆனால் இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஆப்ஜெக்டும் யாருக்கோ ஒருத்தருக்கு டெஃபினட்டாக சுகத்தை கொடுக்க போகிறது. இப்போ ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொன்னால்
என்னெல்லாம் வரும் ஆப்ஜெக்ட்டுக்கு கீழே? இப்போ ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொன்னோடனே மைக்கு, டெஸ்க்கு, சேரு அப்படிங்கிறத மட்டும் எடுத்துக்கக்கூடாது. அப்போ அந்த இடத்துல என்னெல்லாம் போட்டுக்கணும்? ரிலேஷன்ஷிப்ஸ், அது எல்லாமும் விஷயாக்கு கீழே தான் வரும். ஏன்னா நமக்கு தோன்றதில்ல, இந்த பர்சன் நம்ம கூடவே இருந்தால் நல்லா இருக்கும், இந்த பர்சனோட பேசிகிட்டே இருக்கிறது எனக்கு சுக்கத்தை கொடுக்கறது, அந்த கம்பெனி எனக்கு பிடிச்சிருக்கு அப்படிலாம் சொல்கிறோம்ல. அப்போ அதெல்லாம் கூட எதுக்கு கீழே வரும்? சம்ஸ்பர்ஷஜா. அப்போ சென்ஸ் ஆர்கன்ஸ் மூலமாக ஒரு இமோஷனல் கான்டாக்டை நாம் டெவலப் பண்ணுறோம். அது மூலமாக நமக்கு இமோஷனல் ஃபுல்ஃபில்மெண்ட் ஏற்படுறது. இப்போ இது எல்லாமே விஷயா. கிருஷ்ணர் இங்கே என்ன சொல்கிறார்? இந்த ப்ளஷர்ஸ் எல்லாம் ஒண்டர்ஃபுல், நோ டவுட். ஆனால் இதெல்லாம் எப்படிப்பட்ட ப்ளஷர் இது அப்படின்னா, அந்த ரோஸ் இருக்கும்ல, ரோஜா மலர், அது மாதிரி அப்படின்னு சொல்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அது கூடவே என்னவும் இருக்கும், முள்ளும் இருக்கும். எல்லா போகாவும் இருக்குல்ல, அது கூடவே ப்ராப்ளமும் இருக்கும். ப்ளஷர் கூடவே என்னவும் இருக்கும், பெயினும் இருக்கும். அப்போ எல்லா ப்ளஷருமே இட் இஸ் மிக்ஸ்டு வித் பெயின். நமக்கு தெரியும்ல, துக்க மிஸ்ரிதத்துவம் அப்படின்னு படிச்சிருக்கோம் நம்ம. இப்போ ஒரு ஒரு ஆப்ஜெக்டையோ இல்லை ஒரு ரிலேஷன்ஷிப்பையோ நம்ம கெயின் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு எவ்வளோ பாடுபட வேண்டியிருக்கு இல்லை? இப்போ ஏதோ ஒரு காரே வாங்கணும் அப்படின்னா யூ ஹாவ் டு ஏர்ன் மணி. கஷ்டப்பட்டு சம்பாதிச்சாதான் ஏதோ ஒரு விஷயத்தை நம்மளால் வாங்க முடியும். இல்லை ஒரு ரிலேஷன்ஷிப்பை கெயின் பண்ணணும்னா என்ன பண்ண வேண்டியிருக்கு? அவளுக்கு ஏற்ற மாதிரி பேசி, அவள் கூட பழகி, எங்கேயுமே அவள் மனசு கோணாமல் நடந்துண்டு, அதுக்கெல்லாம் எவ்வளோ கஷ்டம் நாம் அனுபவிச்சாதான் ரிலேஷன்ஷிப்பை கூட நம்மளால் கெயின் பண்ண முடியும். இப்போ இதுக்கு சாஸ்திரம் என்ன பேர் கொடுக்கறதுன்னா ஆர்ஜனேய துக்கம். கெயின் பண்ணுறதுக்கு நீ என்னெல்லாம் கஷ்டப்படுறியோ அதுக்கு பேர் ஆர்ஜனேய துக்கம் அப்படின்னு பேர். சரி, கெயின் தான் பண்ணியாச்சே, இதோட கதை முடிஞ்சுதா? இப்போ நெக்ஸ்ட் என்ன துக்கம் வரும் நம்மளுக்கு? எப்படி அதை நான் மெயின்டைன் பண்ணுறது? காரு வாங்கியாச்சு, வாங்கினா போருமா? நம்ம இப்படி வாசலில் இப்படி விட்டுட்டு இப்படி திரும்பி வரதுக்குள்ளே யாராவது ஒருத்தர், அவளுக்கு என்ன கோவமோ பாவம், கோடை அப்படியே கிழிச்சுட்டே போவா. அப்போ அங்கே காரில் கோடு போட்டால் நமக்கு ஹிருதயத்திலேயே ஒரு கோடு விழுந்தா மாதிரி வலிக்கும். அப்போது மெயின்டெனன்ஸ் பண்ணணும் இல்லையா? மெயின்டைன் பண்ணுறதுக்கு அகெயின் நாம் துக்கத்தை இப்போது அனுபவிக்கணும். சரி, அதுக்கப்புறம் என்னாகும்? கஷ்டப்பட்டு மெயின்டைன்லாம் பண்ணிட்டோம், அதுக்குன்னு ஒரு காலக்கெடு இருக்கும்ல, அந்த காலம் வந்துடுதுன்னா என்ன ஆகும்? அந்த பொருள் போயிடும். ரிலேஷன்ஷிப்பும் அந்த மாதிரி தான். அந்த பர்சனுக்கும் டைம் வந்துடுதுன்னா அந்த பர்சனும் நம்மளை விட்டு போயிடுவா. அதுக்கு பேர் நாஷே துக்கம். அப்போ அந்த போகும் பொழுது நமக்கு ஒரு வலி ஏற்படுறதே, அது நம்ம அடையும் பொழுது ஏற்பட்ட வலியை விட ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியான ஒரு பெயினாக தான் இருக்கும். அதனால இங்கே என்ன சொல்கிறார்? அந்த சம்ஸ்பர்ஷஜா போகாலாம் இருக்கே, அதெல்லாம் என்னவா? துக்கயோனைய ஏவதே. ஒரே துக்கமயங்கிறார். நீ என்னெல்லாம் ப்ளஷர்ஸ் அனுபவிக்கிறியோ அது எல்லாம் என்னது? கூடவே என்னத்தையும் சேர்த்து நீ அதில் இருக்கு, பொட்டென்ஷியலாக என்னவும் அவைலபிளாக இருக்குது, அதில் துக்கமும் இருக்கு. அப்போ உலகத்தில் பியோர் ப்ளஷர் அப்படிங்கிற ஒரு விஷயம் கிடையவே கிடையாது. இட் இஸ் மிக்ஸ்டு வித் பெயின். அப்போ ஒவ்வொரு என்ஜாய்மெண்ட்டையும் நாம் எப்படி பார்க்கணுன்னா ஒரு காயின் மாதிரி பார்க்கணும். எனி திங் தட் யூ என்ஜாய், ஒரு காயின் எடுத்துட்டோன்னா காயினுக்கு எத்தனை பக்கம் இருக்கும்? 2 sides. ஒரு சைடு பெயின், இன்னொரு சைடு ப்ளஷர். அப்போ இதுக்கு என்ன ரீசன் கொடுக்குறாரு? ஏன் இப்படி இருக்குது அப்படின்னா ஆத்யந்தவந்தஹா அப்படின்னு சொல்கிறார். அப்போ எந்த ஒரு சுகமுமே, அதாவது சென்ஸ் ப்ளஷர்ஸ் அப்படின்னு சொல்கிறோமே, அதுக்கு என்ன இருக்கான்? ஆதிஹி, பிகினிங் உண்டு. எப்போ அந்த ப்ளஷர் கிடைக்கிறது? என்னுடைய சென்ஸ் ஆர்கன் அந்த சென்ஸ் ஆப்ஜெக்டை
கான்டாக்ட் பண்ணும் பொழுது அந்த ப்ளெஷர் எனக்கு கிடைக்கிறது. அப்போ அந்த கான்டாக்ட் அப்படிங்கிறது ஒரு பர்டிகுலர் டைமில் ஏற்படக்கூடிய ஒரு விஷயம். அப்படின்னா அதுக்கு டெஃபினட்டாக ஒரு பிகினிங் உண்டு. அப்போ ஆதிகி அதுக்கு இருக்குது அப்படின்னு சொன்னால், ஆதிகி இருந்தால் என்னமும் இருக்கும், அந்தமும் இருக்கும். எதுக்கு பிகினிங் இருக்கோ அதுக்கு டெஃபினட்டாக எண்டும் உண்டு. ஆதி அந்தவந்தகா. அப்போ அது வரும்பொழுது சுகமாக இருந்தது அப்படின்னு சொன்னால், போகும் பொழுது நேச்சுரலாக எப்படி இருக்கும், துக்கமாக தான் இருக்கும். அரைவல் ப்ளெஷர் அப்படின்னா டிபார்ச்சர் பெயின்ஃபுல்லாக தான் இருக்கும். பட் சில விஷயங்கள் இருக்கும், எப்படி இருக்கும், அரைவல் பெயினாக இருக்கும், டிபார்ச்சர் ப்ளெஷராக இருக்கும். நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம்ல, சில பேர் எங்கெல்லாம் போகிறாலோ அங்கெல்லாம் ஹாப்பினஸ்ஸை கொடுப்பா. சில பேர் எப்போ எல்லாம் போகிறாளோ அப்போ எல்லாம் ஹாப்பினஸ்ஸை கொடுப்பா. இந்த ரெண்டாவது போகிறாளோ என்னது, அந்த இடத்துல அவ இருக்கக்கூடாது. அப்போ டிபார்ச்சர் ப்ளெஷர் கொடுத்ததுன்னு சொன்னால் அரைவல் டெஃபினட்டாக பெயினாக தான் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு உடம்புக்கு ஏதாவது வந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்போ எப்படி இருக்கும், டிபார்ச்சர் தான் சுகத்தை கொடுக்கும், அரைவல் பெயினை கொடுக்கறது. ஸோ ஆதி அந்தவந்தகா கௌந்தேய, கௌந்தேயனா அர்ஜுனா. அதனால் பேசிக் ட்ரூத் என்ன அப்படின்னா, வேர்ல்டில் இருக்கிற அத்தனை விஷயங்களும் பெயின் அண்ட் ப்ளெஷர் மிக்சர் அப்படின்னு சொல்கிறார். சரி, எப்படி இதை ஹேண்டில் பண்ணுறது? இப்போ ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாமே பெயின் அண்ட் ப்ளெஷரோட மிக்சர் அப்படின்னு சொன்னால், இப்போ நமக்கு என்ன ஆப்ஷன் அவைலபிள்? இங்கே தான் மாட்டிக்கிறோம் எல்லாருமே, இங்கே தான் தப்பு பண்ணுறோம். ஒரு ஆப்ஷன் என்ன பண்ணலாம், இந்த ஆப்ஜெக்ட் எல்லாம் எனக்கு இந்த ப்ளெஷர் எல்லாம் வேணும், என்னால் இதெல்லாம் இல்லாமல் இருக்க முடியாது அப்படின்னு டிசைட் பண்ணிடுறோம். ஸோ என்ன பண்ணுவோம், நிறைய ஆப்ஜெக்ட்ஸை பொசஸ் பண்ணுவோம், அதுலேருந்து எனக்கு ப்ளெஷரும் கிடைக்கும். இப்போது அதில் பெயினும் மிக்ஸ் ஆகி இருக்கிறதுனால என்ன ஆகும், அது போச்சுன்னா ஒரு வலியை அது உண்டு பண்ணுறது. அப்போ சாஸ்திரம் சொல்கிறது, அது போச்சுன்னா அந்த வலி வருதே அதை தாங்கிக்கிற சக்தியும் உனக்கு இருக்கணும். நீ தானே வேணும்னு கேட்டு என்ஜாய் பண்ணுற. இப்போ அதோட நேச்சர் என்னது, அதில் ப்ளெஷரும் இருக்கும் பெயினும் இருக்கும். அப்போ அது பெயின் கொடுத்ததுன்னா அப்போ அதை தாங்கிக்கிற சக்தியும் உனக்கு இருக்கணும். ஆனால் நமக்கு அந்த தாங்கிக்கிற சக்தி இருக்கா அப்படின்னா ஜென்ரலாக யாருக்கும் அதை தாங்கிக்கிற சக்தி இருக்கிறது இல்லை. அப்படின்னா நம்ம எல்லாரும் எதுக்கு ரெடியாக இருக்கோம், ரோஸை யூஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும். ஆனால் அந்த முள்ளை கண்ணால் கூட பார்க்கறதுக்கு யாரும் தயாராக இல்லை. சரி, இப்போ எனி ஆப்ஜெக்ட் அது பெயின் அண்ட் ப்ளெஷர் மிக்சராக இருக்கிறதுனால எல்லாத்தையும் விட்டுட்டும் எங்கேயாவது ஓடி போயிடலாமா? எதை அடைஞ்சாலும் ஒரு நாள் அதை என்னை விட்டு போதான் போகிறது அப்படின்னா, இப்போ சந்தோஷம் கொடுக்கக்கூடியது நாளைக்கு துக்கத்தை தான் கொடுக்க போகிறது அப்படின்னா, எதையுமே அடையாமல் நம்ம எல்லாத்தையும் விட்டுட்டு போயிடலாமா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் முடியுமா? எல்லாத்தையும் ட்ராப் பண்ணிவிட்டு எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொன்னால் முதல்ல நம்மளுடைய மனசு அதை அக்செப்ட் பண்ணுமா? அதாவது தனிமையாக இருக்கிறதோ இல்லைனா எந்த ஒரு பொசிஷனும் இல்லாமல் இருக்கிறதையோ நம்மளுடைய மனசு அக்செப்ட் பண்ணுமானா டெஃபினட்டாக அக்செப்ட் பண்ணாது. அதுக்கெல்லாம் தனி மெச்சூரிட்டி தேவைப்படும். சாதாரணமான மக்களுக்கு தனிமையும் ஒத்து வராது, எதுவுமே இல்லாமல் இருக்கிறதும் ஒத்து வராது. அப்போ அந்த எம்டினஸ் இருக்குல்ல, அந்த எம்டினஸ் அகெயின் எனக்கு என்னத்தை கொடுக்கும், துக்கத்தை கொடுக்கும். அந்த துக்கத்தை ஃபேஸ் பண்ணுறதுக்கு ஐ ஆம் நாட் ரெடி. அப்போ பின்ன என்ன தான் பண்ணுறது? வச்சுட்டாலும் ப்ராப்ளம், வச்சுக்கலனாலும் ப்ராப்ளம். இப்போது நிறைய வேலை இருந்ததுன்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு. அப்போ என்ன பண்ணுவோம், இவ்வளோ வேலை எனக்கு அப்படின்னு புலம்பின்ண்டே அந்த வேலையை பண்ணுவோம் இல்லை? ஏதோ ஒன்று யாரையோ திட்டிட்டு உன்னால தான் என்னால் தான் இப்படி ஆச்சு, உன்னால தான் இப்படி ஆச்சு, நான் அன்றைக்கே சொன்னேன், நீ அன்றைக்கே முடிச்சிருந்தேன்னா நான் இன்றைக்கி இவ்வளோ கஷ்டப்பட வேண்டாம், அப்படி எல்லாம் புலம்பின்னு இந்த வேலையை பண்ணுவோம்.
இப்போ ஒரு நாளைக்கு வேலையே இல்லைன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன பண்ணுவோம்? ஐயோ எனக்கு பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லையே அப்படின்னும் புலம்பும். போர் அடிக்கிறது அப்படின்னு புலம்பும். அப்போ இருந்தாலும் ப்ராப்ளம், இல்லைனாலும் ப்ராப்ளம் இருக்குல்ல. இருந்தாலும் புலம்புறோம், இல்லைனாலும் புலம்புறோம்ல. இதுக்கு பேர் சம்சாரா. அப்போ இருக்கும்போது ஐ டு நாட் வாண்ட் டு ஃபேஸ் துக்கம், இல்லாத போது எம்டினஸையும் என்னால் ஃபேஸ் பண்ண முடியாது. அப்போ நான் இப்போ வச்சுண்டு கஷ்டப்படணுமா, வச்சுக்காம கஷ்டப்படணுமா? எந்த கஷ்டம் ஓகே? இப்போ இதுக்கு என்ன பாசிபிள் சொல்யூஷன் இருக்க முடியும்? இப்போ 2 ஆப்ஷன் தான் அவைலபிள் நம்மளுக்கு. ஒன்று எல்லாத்தையுமே வச்சுக்கோ, இல்லைன்னா எல்லாத்தையும் ட்ராப் பண்ணிவிடு. இப்போ சப்போஸ் செகண்ட் ஆப்ஷன் எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கலாம். எதுவுமே வேண்டாம், எல்லாத்தையுமே நான் ட்ராப் பண்ணிடுறேன், எல்லாத்தையும் துறக்கிறதுன்னு இருக்குல்ல, ரினவுன்ஸ் பண்ணுறது. அப்போ நான் எல்லாத்தையும் இப்போ திறந்துட்டேன்னா நோ ஃபேமிலி, நோ பொசிஷன், நோ மணி, அந்த ஏகாக்கி அப்படின்னு சொல்லுவாள்ல, அந்த மாதிரி இப்போது இருந்தால் நேச்சுரலாக என்ன வரும்? எம்டினஸ் வந்துடும்ல. என்ன கேட்கும் மனசு? இப்போது எனக்குன்னு ஒரு 4 பேர் இல்லை, என்னை நான் தான் உங்களுடைய ரிலேட்டிவ்னு சொல்லிக்கிறதுக்கு ஒரு 4 பேர், இல்லை எனக்குன்னு சொந்தம்னு சொல்லிக்க ஒரு 4 பொருள் இருந்தால் தானே அது கரெக்டாக இருக்கும். இதை தான் சங்கரர் சொல்வார். என்ன சொல்வார்? அகம் ஏஷாம் மம ஏதே அப்படின்னு சொல்லுவார். இவாள்லாம் என்னை சேர்ந்தவா, நான் இவாளை சேர்ந்தவன் அப்படின்னு சொல்லிக்கிறதுக்கு யாருமே இல்லையே அப்படின்னு நம்மளுடைய மைண்டு புலம்பும். இப்போ அதை அவாய்ட் பண்ணணும்னா, இப்போ சப்போஸ் எல்லாத்தையும் நம்ம ட்ராப் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால், அண்ட் இந்த புலம்பலும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணி ஆகணும்? இப்போது ஆத்ம ஞானம் ஒன்று தான் அதுக்கு ஒரே வழி. எல்லாத்தையும் திறந்துட்டு இப்போ அந்த பர்சன் என்ன பண்ணணும்? எதில் கான்சென்ட்ரேட் பண்ணணும்? செல்ஃப் நாலேஜ் அடையிறதுல கான்சென்ட்ரேட் பண்ணணும். ஏன்னா ஆத்ம ஞானத்தில் அந்த பர்சன் என்ன டிஸ்கவர் பண்ணுறார்? அந்த ஃபுல்னஸ், பூர்ணத்துவம் என்கிட்டேயே இருக்குது, அது எதுவுமே வெளி விஷயங்களில் இல்லை அப்படிங்கிறத அந்த பர்சன் டிஸ்கவர் பண்ணுறார் இல்லையா? ஆத்மன் ஏவ ஆத்மனா துஷ்டஹா யஸ்து ஆத்மரதி ஏவஸ்ய ஆத்ம திருப்தஸ்ச மானவஹா. இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்த ஸ்லோகங்கள். அப்போ இருக்கிற ஆப்ஷன் என்னது? வேர்ல்டில் இருக்கிற எல்லா பொசிஷனையும் விட்டுட்டு தன்கிட்டேயே ஹாப்பியாக இருக்க தெரிஞ்சிருக்கணும். இதுக்கு பேர் டிஸ்கவரி ஆஃப் பூரணத்துவம் ஆர் டிஸ்கவரி ஆஃப் ஃபுல்ஃபில்மெண்ட். அப்போ எல்லாத்தையும் தியாகம் பண்ணுறதுக்கு நம்ம டிசைட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் செல்ஃபை டிஸ்கவர் பண்ணுறதுக்கு ரெடி ஆகணும், செல்ஃபை டிஸ்கவர் பண்ணியே ஆகணும். சரி, வாட் இஸ் தி செகண்ட் ஆப்ஷன்? என்னால் அந்த மாதிரி எதையுமே ட்ராப் பண்ண முடியாது, என்னால் ஃபேமிலியெல்லாம் விட்டுட்டு இருக்க முடியாது, என்னுடைய பொசஷனை எல்லாம் விட்டுட்டு இருக்க முடியாது, என் வீடு, என் ஃபோனு, என் காரு இதெல்லாம் விட்டுட்டு என்னால் இருக்க முடியாது. குழல் இனிது யாழ் இனிது என்பர்த்தம் மக்கள் சொல் கேளாதவர். அப்படின்னா ஃபேமிலிலாம் நீங்கள் யார் குழல் இனிதுன்னு சொல்லுவா? யாருக்கு குழந்தைலாம் இல்லையோ அவளுக்கு தான் குழல்லாம் இனிது அப்படின்வா. என்னால் என்னுடைய ஃபேமிலியை விட்டுட்டு என் பசங்களை எல்லாம் விட்டுட்டு இருக்க முடியாது. அப்படின்னா என்ன பண்ணலாம்? அப்போ திங்ஸை பொசஸ் பண்ணுறது தப்பானா தப்பே கிடையாது. என்னெல்லாம் வேணுமோ எல்லாத்தையும் லெஜிட்டிமேட்டாக நாம் என்னெல்லாம் சம்பாதிக்க முடியுமோ எல்லாமே சம்பாதிக்கலாம். ஆனால் அந்த பொருளோ ரிலேஷன்ஷிப்போ நம்மளை விட்டு போகும் பொழுது அதை ஃபேஸ் பண்ணுறதுக்கான மென்டல் ஸ்ட்ரென்த் நமக்கு இருக்கணும். அப்போ அந்த மென்டல் ஸ்ட்ரென்த்தை எது கொடுக்கும் அப்படின்னா அகெயின் ஆத்ம ஞானம் மட்டுமே அந்த மென்டல் ஸ்ட்ரென்த்தை கொடுக்கும். இப்போது சின்ன குழந்தை இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், 1 வயசு 2 வயசு தான் அப்படின்னா, அந்த குழந்தை ரொம்ப ஆக்டிவாக இருந்ததுன்னா உடனே பேரண்ட்ஸ்க்கு பயம் வந்துடும். இது ரொம்ப
ஹைப்பர் ஆக்டிவாக இருக்கு. சரி, அந்த குழந்தை எதுவுமே பண்ணாமல் தேமேன்னு உட்காந்துருந்ததுன்னா எதுவுமே பண்ண மாட்டேங்கிறான், எந்த ஆக்டிவிட்டியுமே பண்ண மாட்டேங்கிறது அப்படின்னும் அந்த பேரண்ட்ஸுக்கு வந்து பயம் வந்துடும். ஒன்று நம்ம குழந்தை வந்து பயங்கரமாக சொன்ன பேச்சை கேட்குற ஒரு ஒபீடியன்ட் சைல்டுன்னு வச்சுக்கோங்க, அப்பயும் நமக்கு சந்தேகம் வரும், ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது. இல்லை சுத்தமாக சொன்ன பேச்சை கேட்கலாம் அப்படின்னா அதுவும் நம்மளுக்கு ப்ராப்ளமை கொடுக்கறது. இப்போ இந்த ப்ராப்ளம்லேருந்துலாம் வெளியில் வரணும்னா ஒரே சொல்யூஷன், பூர்ணத்துவத்தை நாம் டிஸ்கவர் பண்ணணும். அப்போ எனக்கு வந்து அந்த விஷயா இருக்குல்ல, அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு தெரியணும். அதை ஹேண்டில் பண்ணணுன்னா எனக்கு என்ன இருக்கணும், ஞானம் எனக்கு அதுக்கு ஹெல்ப் பண்ணுறது. இல்லைன்னா என்ன ஆகும், எனக்கு ஞானம் இல்லை அப்படின்னு சொன்னால் வேர்ல்டு வந்து எனக்கு எப்போவுமே ப்ராப்ளம் கொடுக்குற ஒரு விஷயமாக இருந்துகிட்டே இருக்கும். அதோட ப்ரெசன்ஸும் ப்ராப்ளமாக இருக்கும், ஆப்சன்ஸும் ப்ராப்ளமாக இருக்கும். இப்போ இந்த பூர்ணத்துவம் அப்படின்னு சொல்கிறோமே, அதை எப்படி நான் டிஸ்கவர் பண்ணுறது? ஹவு டு ஐ டிஸ்கவர் தி பூர்ணத்துவம்? இப்போ நான் எல்லாத்தையும் ரினௌன்ஸ் பண்ணாலும் சரி, இல்லை நான் எல்லாத்தையும் என்கிட்டயே வச்சுட்டாலும் சரி, எப்படி நான் பூர்ணத்துவத்தை டிஸ்கவர் பண்ணுறது? தத்வித்தி பிரணிபாதேன பரிப்பிரஷ்னேன சேவையா அப்படின்னா என்ன அர்த்தம்? கிளாஸே அட்டெண்ட் பண்ணு அப்படின்னு அர்த்தம். சிம்பிளாக சொல்லணும்னா பூர்ணத்துவத்தை டிஸ்கவர் பண்ணுறதுக்கு ஒரே வழி என்ன? வேதாந்தா கிளாஸு அட்டெண்ட் பண்ணணும். அப்போ செல்ஃப் நாலேஜ் இருக்குல்ல, இந்த ஞானம் அடைஞ்சோன்னா அது வந்து நம்மளுக்கு 2 கெப்பாசிட்டியை கொடுக்கறது. என்னென்னா, எதுவுமே இல்லாமல் இருக்கிறதுக்கான கெப்பாசிட்டியையும் நமக்கு கொடுக்கறது, எல்லாத்தையும் துறக்கிறதுக்கான கெப்பாசிட்டியையும் கொடுக்கறது, ஆர் எல்லாத்தையும் வச்சுட்டு ஏதோ ஒரு கஷ்டம் வந்ததுன்னு வச்சுக்கோங்க, அந்த கஷ்டத்தை ஃபேஸ் பண்ணுறதுக்கான கெப்பாசிட்டியையும் அந்த ஞானம் நமக்கு கொடுக்கறது. இப்போ ஞானம் வந்துடுதுன்னா எய்தர்வே நம்மளுக்கு வந்து ஓகேவா ஆகிடும். இருந்தாலும் ஓகேன்னு சொல்லுவோம், இல்லைனாலும் ஓகே அப்படின்னு சொல்லுவோம். செல்ஃப் நாலேஜ் இல்லை அப்படின்னா இருந்தாலும் ப்ராப்ளம், இல்லைனாலும் ப்ராப்ளம். இப்போ இந்த ராமர் விஷயங்கள்லாம் போயின்ட்டுருக்குல்ல, இப்போ தசரதர் 2 கௌசல்யா, அவன் 2 பேருக்கும் ராமர் வந்து பிறந்தார். ஆனால் எவ்வளோ பிரயத்தனப்பட்டு அந்த குழந்தைகள்லாம் வந்து பிறக்கிறது இல்லை. புத்திர காமேஷ்டி யாகம்லாம் பண்ணினதுக்கு அப்புறம்தான் தசரதருக்கு வந்து ராமர் வந்து பிறக்கிறார். அப்போது ராமர் பிறந்தப்போ கௌசல்யாவும் தசரதரும் எவ்வளோ சந்தோஷப்பட்டிருப்பா. அந்த சந்தோஷத்து அந்த டைமில் அவளை மாதிரி சந்தோஷப்பட்டவா டெஃபினட்டாக வேறு யாருமே வந்து இருந்திருக்க முடியாது. பட் எப்போ வந்து ராமர் காட்டுக்கு போகணும் அப்படின்ற நியூஸ் வருதோ, அப்போ அந்த கௌசல்யா எவ்வளோ வருத்தப்பட்டிருப்பா, எவ்வளோ துக்கப்பட்டிருப்பா இல்லை. இன்ஃபேக்ட் என்ன தெரியுமா சொன்னா கௌசல்யா, எனக்கு இந்த குழந்தை பிறக்காமலேயே இருந்திருக்கலாமே அப்படின்னு கௌசல்யா வந்து அவ்வளோ துக்கப்பட்டு, அந்த ஒரு அம்மா வந்து இந்த வார்த்தையை சொல்கிறான்னா எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கும். இன்ஃபேக்ட் என்ன சொல்கிறான்னா, எஸ்பெஷலி நாட் டு ஹாவ் அ ஒண்டர்ஃபுல் சன் லைக் ராமா அப்படின்னு சொல்கிறான். அப்போ அஞ்ஞானியாக இருக்கிற வரைக்கும் நம்மக்கிட்ட எவ்வளோ திங்ஸ் வச்சுட்டு இருந்தாலும் ப்ராப்ளம், ஏதாவது ஒன்று இல்லை அப்படின்னா அதுவும் நமக்கு பிரச்சனையை தான் கொடுக்கும். ஏன்னா வேர்ல்டு வந்து மிக்சர் ஆஃப் பெயின் அண்ட் ப்ளஷர், சுக துக்க மிக்சர். அதனால புதஹா தேஷு ந ரமதே. புதஹானா இந்த இடத்துல யார்? வைஸ் பர்சன், ஞானி. அந்த உலக விஷயங்களில் அவள் டுவெல் பண்ணுறது இல்லை. தேஷு ந ரமதே, அதுலேயே அவள் மூழ்கி போகிறது இல்லை. ஏன்னா உலகம் வந்து மிக்சர் ஆஃப் பெயின் அண்ட் ப்ளஷர் அப்படின்னு இந்த ஞானிக்கு தெரிஞ்சிருக்கிறதுனால, அதனால் அவள் வந்து தே டு நாட் கெட் கேரிட் அவே அப்படின்னு இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறார்.